Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.4ல 7 sum பார்க்க போகிறோம். 7 sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏங்கிறது ஒரு பாயிண்ட் -3,0, B வந்து 10, -2 and C வந்து 12, 3 are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. ஏபிசின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டும் என்னவா ட்ரையாங்கிள் ஏபிசியோட வெர்டிசஸ் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் த்ரோ ஏ அண்ட் பி. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசி இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் பி. ஃபஸ்ட்டு ஏ வழியாக வரக்கூடிய ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஃபஸ்ட்டு என்னது, இப்போ இந்த பிசிங்கிற லைனுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டிசஸ் என்னது, வெர்டெக்ஸ் என்னது, ஏலேருந்து வரையக்கூடிய 90 டிகிரிக்கு வரையக்கூடிய பர்பண்டிகுலர் லைன் தான் என்னது ஆல்டிடியூட். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட்னாலே பர்பண்டிகுலர், அப்போ 90 டிகிரினா ஒன்றுக்கு ஒன்று பெர்பண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த லைனும் பெர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நமக்கு வேணும். ஒரு லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா நமக்கு 2 பாயிண்ட் இருக்கணும். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இன்டர்செப்ட்டுங்கிற கான்செப்டே இங்கே வரலை. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. இப்போ இந்த லைன் மட்டும்தான், இந்த லைனுக்குரிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைனும் பெர்பெண்டிகுலர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பும் எப்படி இருக்கும், 2 ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் பெர்பெண்டிகுலர்னால் மல்டிப்ளை பண்ணுறப்போ -1 வரும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாதான் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பிசியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பிசி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -3, அண்ட் பிங்கிற பாயிண்ட் வந்து 10, -2, சிங்கிறது 12, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிசிங்கிற லைனுக்கு தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பிக்கும் சிக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா? லைன் பிசி இஸ் y மைனஸ் ஃபார்முலா என்னது, y மைனஸ் y1 டிவைடட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதை பிசி தானே, அப்போ இது x1 y1 x2 y2. அப்போ y மைனஸ் y1ங்கிறது என்னது, x1 y1ங்கிறது -2 பை y2ங்கிறது 3 மைனஸ் ஆஃப் -2 ஈக்குவல் டு x மைனஸ் x1ங்கிறது 10 டிவைடட் பை x2ங்கிறது 12 மைனஸ் x1ங்கிறது 10. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ y மைனஸ் ஆஃப் -2ங்கிறது y + 2 ஆயிரும் டிவைடட் பை 3 மைனஸ் ஆஃப் -2 வந்து 3 + 2 ஈக்குவல் டு x மைனஸ் 10 டிவைடட் பை 12 மைனஸ் 10 வந்து 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு y + 2 ஈக்குவல் டு 3 + 2 என்ன ஆகும், 5 இன்ட்டு x மைனஸ் 10. இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு y, 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 இன்ட்டு x, அப்புறம் 5வையும் -10ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு y இஸ் 2y ப்ளஸ் 2 2s are 4 ஈக்குவல் டு 5வையும் xஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5x, 5 இன்ட்டு -10 இஸ் -50. இப்போ இதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வரலாமா? -5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 -50 லெஃப்ட் சைடு வரப்போ +50 ஈக்குவல் டு 0. இப்போ -5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 + 50 வந்து என்ன ஆகும், 54 ஈக்குவல் டு 0. நமக்கு ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்க வேண்டாம். அப்போ எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா? 5x மைனஸ் 2y ப்ளஸ் 2yங்கிறது -2y ஆகுது, ப்ளஸ் 54ங்கிறது -54 ஆகுது ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது, இந்த பிசியோட ஈக்குவேஷன், லைன் பிசிங்கிறதோட ஈக்குவேஷன். நம்ம இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ், ஸ்லோப்போட ஈக்குவேஷன் என்னது, minus coefficient of x by coefficient of
y minus coefficient of x என்னது 5 by coefficient of y என்னது -2. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு 5/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது நம்ம இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை இந்த லைனோட ஸ்லோப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து ஆல்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஸ்லோப்பு இந்த ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும். ஸோ அதை கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை வேணால் டின்னு எடுத்துக்கோங்க. Since line AD is perpendicular to line BC அப்படிங்கிறனால slope of AD என்னவா இருக்கும்? நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்லோப் ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர்னு சொன்னால் அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 5/2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி என்னவா இருக்கும்? 5/2 ரெசிப்ரோக்கல் போடுங்க. 2/5 அது ப்ளஸ் 5/2 அதனால -2/5. இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்போ நமக்கு ஏங்கிற பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சு. அப்போ ஏடிங்கிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? Therefore equation of line passing through ஏங்கிற பாயிண்ட் என்னது? -3, 0 and have slope -2/5. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சதுன்னா அது ஸ்லோப் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்னது? y - y1 = m × x - x1. இதில் இது வந்து x1 y1 இது m. y - y1ங்கிறது 0 = mங்கிறது -2/5 × x - x1ங்கிறது என்னது? -3. அப்போ y - 0 = -2/5. x -3 வந்து x + 3. இப்போ 5 எங்கே கொண்டு வந்துடலாமா? y - 0 வந்து y ஆயிரும். அப்போ 5 × y = -2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ -2x -2 × 3 is -6. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வரலாமா? 2x -2x லெஃப்ட் சைடு வரப்போ +2x +5y -6 இங்கே வரப்போ +6 = 0. இதுதான் நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். Therefore equation of altitude through A is 2x + 5y + 6 = 0. ஓகேவா? இது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் த்ரூ பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பி வழியாக நம்ம போகிற ஆல்டிடியூடும் கண்டுபிடிக்கணும். பினா இந்த பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் எது? ஏசி. இந்த லைனுக்கு 90 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இந்த லைனோட ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஏபிசிடி இது வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இதுலேயும் இந்த பாயிண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா 2 பாயிண்ட் வேணும். நமக்கு இந்த பாயிண்ட் தெரியாது. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பாயிண்ட் தெரியும். இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலருங்கிறனால இந்த லைனோட ஸ்லோப்பு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? சேம் மெத்தடு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். Equation of line AC is 2-point form. Y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதில் ஏங்கிற பாயிண்ட் என்னது? -3, 0. B இது வந்து ஏ பாயிண்ட்டு. சிங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கிற பாயிண்ட் வந்து 12, 3. அப்போ இது x1 y1 x2 y2. அப்போ y minus y1ங்கிறது 0 y2ங்கிறது 3 minus y1ங்கிறது 0 x minus x1ங்கிறது -3 x2ங்கிறது 12 minus -3. அப்போ y minus 0 வந்து y தான். 3 minus 0வும் 3 தான். equal to x minus of -3 வந்து x plus 3
divided by 12 minus of minus 3 வந்து 12 plus 3. அப்போ y by 3 equal to x plus 3. 12 plus 3 என்னாகும் 15. இப்போ இதை cross multiply பண்ணிடலாம். 15 into y is 15y equal to 3 into x plus 3. இப்போ இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 15y equal to 3x plus 9. இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. minus 3x plus 15y plus 9 இங்கே வரப்போ minus 9 equal to 0. நமக்கு இப்போது ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா? minus 3xங்கிறது plus 3x ஆகும். plus 15y வந்து minus 15y minus 9 வந்து plus 9 ஆகும் equal to 0. இப்போ இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிடலாமா? எப்படி ஈக்குவேஷன் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். இப்போது டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? x minus 5y plus 3 equal to 0. ஓகேவா? இதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் AC. ஏசிங்கிற லைனோட ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ இப்போ அதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் லைன் AC is ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா என்னது? minus coefficient of x. coefficient of x என்னது? 1 by coefficient of y வந்து minus 5. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு 1 by 5 கிடைச்சிருக்கு. இப்போ அந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் since the line B அந்த புதுசாக பாயிண்ட் வந்து ஈன்னு எடுத்துருக்கோமா? லைன் B is perpendicular to line AC. ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலருங்கிறனால ஸ்லோப் ஆஃப் BE is என்ன வரும்? இதோட ரெசிப்ரோக்கல் 1 by 5ஓட ரெசிப்ரோக்கல் 5. இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் 1 by 5 தானே? அப்போ இது வந்து -5ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ அதோட இந்த பிங்கிற லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். therefore ஈக்குவேஷன் ஆஃப் லைன் BES என்னது? ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிருக்கு. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 equal to m into x minus x1. y minus bங்கிற பாயிண்ட் என்னது? 10, -2. bங்கிற பாயிண்ட் என்னது? 10, -2. அப்போ இதை தான் x1 y1 வச்சுக்கணும். y minus y1ங்கிறது -2 equal to mங்கிறது என்னது? ஸ்லோப்பு -5 into x minus x1ங்கிறது 10. அப்போ y plus 2 equal to -5 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ -5x -5 into -10 is +50. y plus 2 இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? -5x லெஃப்ட் சைடு வரப்போ +5x plus y plus 2. for 50 left side வரப்போ -50 equal to 0. அப்போ 5x plus y 2 minus 50 வந்து -48 equal to 0. therefore the equation of altitude through B is என்னது? 5x plus y minus 48 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, அப்புறம் லாஸ்ட் எழுதுறப்போ ஆன்சர் ரெண்டு ஆன்சருமே எழுதிருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் altitude through A is 2x plus 5y plus 6 equal to 0 and equation of altitude through B is 5x plus y minus 48 equal to 0. லாஸ்ட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.